ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து மீனோட ஒன் ஷாட்டா, ஓகேவா? இது நேம் வந்துட்டு இன்னசென்ட் பேபி அண்ட் ரொமான்டிக் ஹாபி, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் ஒரு வீட்டு தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பையன் க்யூட்டாக அழகாக வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப அழகாக, ஓகே, பையன் எல்லாம் ஒரு பர்சன், ஒரு மேரேஜான ஒரு பர்சன் தான் குக் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ஹாலில் பார்த்தா ஒரு க்யூட்டாக ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 2 years இருக்கும். பேர் மின்மின். இப்போ இந்த பர்சன் பார்த்துருக்காங்க, எட்டி பார்க்குறாங்க. குழந்தை ப்ளே பண்ணிட்டு இருக்கு, அதுக்குள்ளே குக் பண்ணிடலாம் சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக குக்கிங் முடிச்சிடறாங்க. வந்து பார்க்குறாங்க, மின்மின் செல்லம் சொல்லி தூக்குறாங்க. பார்த்தா மின்மின் ஃபுல்லாக தாட்டி ஆகிட்டான். எவ்வளோக்கா ஹேண்டு அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக்கி ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, மதியம் தானே குளிக்க வச்சேன், அதுக்குள்ளே அழுக்காயிட்டே நீ. வா, நம்ம போய் குளிப்போமா? டேடா வரக்குள்ளே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலாம் என்ன அப்படி சொல்லி தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு 2 பேர் போய் குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாத்ரூமில் தான் ஃபுல்லாக நம்ம அங்கே ரூம் ஜிமின்டா, ஓகேவா? ஜிமின் தான் ஃபுல்லாக அவன் பாத்ரூமில் அந்த பாடி வாஷ்லாம் போட்டுட்ருப்பாங்க. போட்டுவிட்டதுனால ஃபுல்லாக ஃபாக் அந்த நுர மாதிரி வந்துட்டு. அந்த நுரையில பேபி க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அச்சோ அழகு அப்படி சொல்லிச்சாங்க. ஜிமின் தான் பேபி மேலே அந்த நுரையெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி வச்சு விட்றாங்க. அது அழகாக குளிச்சு அசரிச்சிட்டு குளிச்சிட்டு இருக்கு. என் பையனுக்கு குளிக்கணும்னா ஹாப்பி ஆகிடும் சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் சொல்கிறாங்க. சார் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் அந்த பேபி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்றாங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கரடி பையன் அப்படி ஜிமின் தான் பேபி பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. க்யூட்டாக போய் பார்க்குது. நான் கரடியா சொல்கிறாங்க. ஆமாடா நீ கரடிடா சொல்லிட்டு அவர் மாதிரி ஜிமின் அந்த பேபியோட சிக்ஸ் போய் கடிச்சு வைக்கிறாங்க. அது க்யூட்டாக சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் பேபிக்கு பவுடர்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்காங்க 2 பேரும். கீழே போவோமா, டேடா வருவாங்க, வெல்கம் பண்ணுவோமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் கீழே வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தான்டா ரொம்ப டயர்டாக கார் ஓட்டு வந்துட்டுருக்காங்க. டயர்டாக இருக்குது. ஐயோ, இன்றைக்காவது அவன் அன்றைக்கி தூங்குவானா தூங்க மாட்டானா சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பையன் பிறந்ததுலேருந்து பெரிய தொல்லை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சே அப்படி சொல்லக்கூடாது, நம்ம பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம அவரே அவர் சமாதானம் பண்ணிக்கிறாரு. ஃபைனில் அவர் வீட்டுக்கு வந்து நம்ம ஜிமினும் பேபி தான் சொஃபாவில் உட்காந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க கார் சொன்னிக்கு எடுத்து டட வந்துட்டாங்க. அப்போ வெல்கம் பண்ணுவோமா சொல்கிறாங்க. போகலாம் அப்படி பேபி சொல்லுது. இப்போ ஜிமினும் பேபி 2 பேரும் வராங்க. வெளில வந்து பார்த்தா கரம்பட்டே தான் அப்படியே காரை விட்டு இறங்கும் போதே டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. ஜிம்னை பார்த்ததும் ஒரு மாதிரி இருக்குது. டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. வந்துட்டேன் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிம்மோட ஹேண்டில் பேபி இருக்கு, அதனால தான். இப்போ பார்க்குறாங்க. 2 பேரும் பாரு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மின் வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ பேபி பார்க்குது. டேடா சொல்லிட்டு ஜம்ப் ஆகிட்டு நம்ம பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு குட்டி கரடி அப்படி சொல்லிட்டு அவரும் கொஞ்சிட்டாங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஃபைனாக நம்ம ஜிம்மின் இதெல்லாம் 2 பேரும் மேலே போகிறாங்க. ஜிம் போயிட்டு பார்க்குறாங்க. டே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. டேடா நீ அதை போட்டுக்கோ, நீ நானும் அம்மா சேம் சொல்கிறாங்க. ஆமாம்மா சேம் தான் சொல்லிட்டு அவரும் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. பேபி பெட்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அவன் எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கா, நீ ஏன் மூணு பேசிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு இனிமே இல்லை சொல்கிறாங்க. இனிமையா யாராவது சொந்த குழந்தைய பார்த்துட்டு இனிமே சொல்லுவாங்களா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. அவனுக்கு இனிமே தான் நைட்டில் மட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜோ என்ன பேசுகிறான் பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை உனக்கு சார். ஜிமின் தான் போயிடறாங்க ஷை ஆகிட்டு. பார்க்குறாங்க. அப்படியே ஷை ஆகிடுவான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் தான் மின்மின் வாசல் தூக்குறாங்க. தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கரடி பையன் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ பார்க்குது. நான் கரடினா நீ தான் கரடி சொல்கிறாங்க. ஆமாம் நான் பெரிய கரடி, நீ குட்டி கரடி அப்படி சொல்லிட்டு நம்ம தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க கீழே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு என்ன வேணும் இப்போ சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி போட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. செல்லம் சொல்கிறாங்க. டேடா அப்படி சொல்லிட்டு நீ இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கியா, நம்ம அம்மாவுக்கு போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறான் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லுது. தங்கம் அப்படி சொல்லிட்டு தான் பேபியை வந்துட்டு அந்த சோஃபா விட்டு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வாட்டர் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருப்பாரு. பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா காஃபி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. எனட்டே வந்து பின்னாடி நிற்கிறது அவருக்கு தெரியுது. சாருக்கு எனக்கு பின்னாடி வந்து நிற்கிறது தெரியுதா சொல்கிறாங்க. நல்லா தெரியும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் கிட்ட போகலான்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஜிமின் வந்துட்டு இந்த சப்பாத்தி கட்ட மறுக்குள்ள அது வந்துட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தள்ளி விட்றாங்க. பார்க்குறேன். ஏன்டா சொல்கிறாங்க. பக்கத்தில் வராதிங்க, பேபி அங்கே பார்த்துட்டு இருக்காது. பார்த்துச்சுன்னா ஒரு மாதிரி நினைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அவனுக்கு விவரமும் தெரியாதரா சொல்கிறாங்க. நம்ம பேபிக்கு விவரம் தெரியாதானே, அது கண்ணால் பார்க்குதுல்ல, அதை பார்க்கக்கூடாதுல்ல சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. பார்க்கக்கூடாதா அது சொல்கிறாங்க. இங்கே பாரு, குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்ல விஷயங்களை சொல்லி தரணும், ஓகேவா? நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தான் ஃபியூச்சரில் வளரும் போது அதை கெட்டது எது நல்லதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கும், ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் குழந்தை மேலே அக்கறை இல்லாத மாதிரி தான் பேசுவான் சொல்கிறாங்க. யார் உனக்கு அக்கறை இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி எனக்கு அக்கறை இல்லையா சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நான் என்ன சொல்லிட்டு போகிறான் சொல்கிறாங்க. என்னடா உனக்கு ஆச்சு மகாராஜான புதுசு நல்லா தானே இந்த எவ்வளோ அழகாக பேசுவோம். டேன்னு கொஞ்சிட்டு ஒரு மாதிரி பேசுவீடா சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஹாப்பி வெல்கம் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுவோம், இப்போ என்னடா டோட்டலாக மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு
நம்ம டே கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நான் மாறிட்டேனா? நீ என்ன சொல்கிற டே சொல்கிறாங்க. ஆமாடி ரொம்ப மாறிட்டு தெரியுமா? முன்னாடி என் மாதிரி எவ்வளோ பாசமாக இருப்ப, எவ்வளோ லவ் கொடுப்ப தெரியுமா? வீட்டுக்கு வந்தால் அழகாக ஒரு மாதிரி என்னை மடியெல்லாம் படுக்க வச்சுப்பியா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. டே அப்போ நீங்கள் நான் மட்டும் தான் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் நம்ம 2 பேர் மட்டுமே இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. பட் தான் எனக்கு புரியுது நம்ம லெவலில் வந்த பேபி தான், இல்லைன்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் டேஸ்க்கு என் அப்பா அம்மா வீட்டில் விடக்கூடாதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வந்துடும் எனக்கு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் என்ன திட்டிட்டு பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் எனக்கு திட்டினது இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் எனக்கு இது வரைக்கும் ஹார்ஷாக திட்டுனது இல்லை ஓகேவா, அப்புறம் வேற மாதிரி திட்டி விட்ருவான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு எப்போது இப்படிலாம் பேச ஆரம்பிச்சா சொல்கிறாங்க. அங்கே பாருங்க டே அவன் நம்ம குழந்தை, நம்ம ஆசை பற்றி குழந்தை சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். நான் மட்டும் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. பின்ன உங்கள் அப்பா மட்டும் போய் விட்ட சொல்கிறீங்க, அவன் நான் பெற்ற குழந்தை, நான் அம்மா இருக்கேன், நீங்கள் அப்பா இருக்கும்போது எதுக்கு வந்து அவங்க அப்பா மட்டும் விடணும்? சரி ஏதோ கிராண்ட்ஃபா அவங்க ஆசையாக கூப்பிட்டாங்கன்னா நம்ம கூட்டி போய் விட்டுடலாம். நம்ம சும்மா நம்ம நல்லா இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் எதுக்கு போய் கொடுக்கணும் அப்போ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்கக்கா. இல்லைடா அது சொல்கிறாங்க. பாருங்க டே எனக்கு இப்போ தெரியுது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க தான் சொல்லிட்டு. இல்லை நான் சொல்ல மாட்டேன், அதுக்காக பேபியில் திருப்பி கொடுக்க முடியாது ஓகேவா. பேபி பாவம், அது குழந்தை இன்னசென்ட் இருக்கு, என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இன்னசென்ட் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் நானும் பாவம் தான்டா, ஒரு காலத்தில் குழந்தைன்னு சொல்லியேடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு பேபி தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேபி பாவம் இல்லையா சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு பேபிக்கு இப்போ என்ன வேணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன வேணும் உனக்கே தெரியாதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. பேபி க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்கு, அது ப்ளே பண்ணிட்டு இருக்கா. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிமின் தான் டே அப்படி பின் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரா பார்த்துருக்காங்க. ஜிமின் போயிட்டு டே 6 மட்டும் கெஸ் கொடுக்குறாங்க. போயிட்டு இது போதுமா இங்கே போறீங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இது என்னது இது சொல்கிறாங்க. அதான் உனக்கு என்ன வேணுமோ கொடுத்தேன் சொல்கிறாங்க. பாரு எனக்கு அங்கே வேணாம் அங்கே அப்படி ஸ்லிப்பில் பயன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வேண்டா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச உன் வீக்னஸ் அதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி பாரு, பட் நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. பொறுமையாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பெக் தான் தருவேன், நீ போயிடணும்னா சொல்கிறாங்க. பெக் மட்டும் கொடு நான் போயிடலாம் டே சொல்கிறாங்க. ஜிம்னு போயிட்டு அவர் லிப் அப்படி டே லிப்பில் அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ டே தான் அப்படியே வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுறாங்க லிப்பை. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டான்ற மாதிரி ஒரு கண்ணில் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் டே தான் ஜிமின் நெக் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு ஹேண்டால் ஒரு நெக்கை பிடிக்கிறாங்க, பேக் சைடு நெக்கை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படி டீப்பாக ப்ரெஸ் பண்ணிடுறாங்க லிப்போ. இப்போ நம்ம ஜிமினால எதுவுமே பண்ண முடியல, அவர் அமைதியாட்டு மெல்டட் ஆகிட்டாரு. டே பார்க்குறாங்க. பாரு உன் வீக்னஸ் இதான்டா சொல்லிட்டு இப்போ அவரும் டீப்பாக கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டேவோட ஷர்ட்டு டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் அதை விட்டுறவே இல்லை, ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அந்த கேஸில் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் தான் டே. இப்போ ஜிமின் டக்குன்னு தள்ளி போயிடறாங்க. டே விட்டுறாங்க கேஷுவலாக. அவர் அப்படியே வந்துட்டு எதுவும் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பேபி வந்து கிச்சன் நின்றுருக்கு. மம்மா சொல்லுது அச்சோ மின்மின் செல்லம் ஜிமின் தூக்குறாங்க. என்னம்மா என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. மம்மா எனக்கு போர் அடிக்குது மம்மா, தனியாக விளையாட சொல்கிறாங்க. அப்படியே தனியாக விளையாட போர் அடிக்குதா, சரி ஓகே மம்மா காஃபி போட்டேன், அதுக்கப்புறமா நான் போய் 2 பேர் ப்ளே பண்ணலாம், டேடாக்கு காஃபி கொடுத்துட்டு ப்ளே பண்ணுவோமா சொல்கிறாங்க. ஓகே மம்மா சரி பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிமின் பேபி 6 கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து காஃபி மேக் பண்ணிட்டு காஃபி வந்து கொடுக்குறாங்க டே பார்க்குறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு உனக்கு அப்புறம் இருக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதை நைட்டு பார்த்துலாம்டா சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஏன்னா அவருக்கு வந்து கிடச்சி சொல்லிட்டு அவர் போய்ட்டு சாஃப்டாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினா பேபிக்கு வந்துட்டு காஃபி கொடுத்துட்டு மில்க் கொடுத்துருக்காங்க, அது குடிச்சிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்து கண்ணாடி பேசிட்டு இருக்காங்க. என்னன்ற போய் பார்த்துட்டு இருக்காங்க. படப்பாவட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உங்ககிட்ட தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட மட்டும் தான் கொண்டுடுவோம் அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஃபைனலாக வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அவர் ஒர்க் கொஞ்சம் இருக்குது லேப்டாப் விளாண்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினா வந்துட்டு மேபி கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டேவோட அம்மாவும் அப்பா வராங்க. ஜிமின் டே உள்ள வரலாமா சொல்கிறாங்க. ஆண்டி என்ன கேட்குறீங்களோ அவங்க சொல்கிறாங்க. பேபி தான் கிராண்ட்மா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கு. மின்மின் செல்லம் ஜிமினோட அம்மா அந்த டேவோட அம்மா தூக்குறாங்க. என்ன பண்ணுது என் செல்லம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. அம்மா கிராண்ட்மா அது நாங்கள் நம்ம அம்மா ப்ளே பண்ணுறோம் சொல்கிறாங்க. ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க அழகாக ரெடியாக இருக்காங்க. ஆண்டி எங்கன்னா போகிறீங்களா என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாப்பா பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டோடைய கிராண்ட் டேட்டருக்கு பர்த்டேவா, அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதான் போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது போய் பார்க்குது. பர்த்டேனா அடி அது சொல்லி கேட்குது. அதுவா அது ஃபங்க்ஷன், அங்கே உடம்பு நிறைய கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ப்ளே பண்ணலாம் நிறைய இருக்கும் சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது போய் பார்க்குது. நானும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ மின்மின் இங்கே பாரு அங்கே நிறைய க்ரௌடாக இருக்கும்ப்பா, அங்கே பண்ணி அழுவா ஓகேவா வேண்டாம், கிராண்ட்மா போயிட்டு வரட்டும் கிராண்ட்பா போயிட்டு வரட்டும் நீங்கள் தெரியல சொல்கிறாங்க. இல்லை நானும் வரேன் சொல்லிட்டு பேபி வந்து கிராண்ட்மாட்ட சொல்லுது.
டே பார்க்குறாங்க. திரும்பி ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அவன் ஆசைப்படுறேன் போயிட்டு வரட்டுமே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சா நீ எதுக்கு பிளான் பண்ணுற சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இல்லை அவங்களாம் போகக்கூடாது சரியா, அவங்க போனால் வந்து பயப்படுவான், க்ரௌடை பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவான், இங்கேருந்து ஓகே சொல்லுவாங்க, அங்கே போனால் அழ ஆரம்பிச்சிருவான், வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ டேடம் பார்க்குறேன். இல்லைப்பா நான் தூக்கிட்டு போகிறேன், தூக்கிட்டு போயிட்டு பார்க்கட்டும், அவனும் இதெல்லாம் பார்க்கணும்ல சொல்கிறாங்க. அவன் பாடிக்கும் இனிமேல் இப்போ இது வரைக்கும் அந்த பாடியெல்லாம் அவனுக்கு விவரம் தெரியாது, இதுக்கப்புறம் வரப்போகிற பாடியெல்லாம் விவரம் தெரியும்ல, அதுக்கப்புறம் அவன் பாடியில் அவனும் ஹாப்பி என்ஜாய் பண்ணுவோம்ல, இதெல்லாம் பார்த்தா சொல்கிறாங்க. இல்லாண்டி அவன் அழுத நான் பார்த்துக்கிறேன், என் கிராண்ட் சன் என்கிட்ட இருக்க மாட்டானா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி ஆண்டி சொல்கிறாங்க. மின்மினி போகிற கிராண்ட்மா கூட நான் போகணும், நானும் போய் பார்க்கணும் சொல்கிறாங்க. சரி இரு நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வரேன் சொல்கிறாங்க. ஏன்ப்பா இதுவும் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இது வீட்டில் போட்ட ட்ரெஸ்ஸு அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க 3 பேர் ஒரே மாதிரி நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஓ ஆமாம் சொல்கிறாங்க. நான் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து வரேன் சொல்லிட்டு மேலே போயிடறாங்க. இப்போ நம்ம டே பார்த்துருக்காங்க. டேவோட அப்பா பார்த்துருக்காங்க. கிட்ட வந்து உட்காராங்க. என்னடா அப்படி போயிட்டுருக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் எப்போவுமே எனக்கு பெஸ்ட்டு சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. சரி என் பையனாச்சு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துறாங்க. மினிமம் நீங்கள் வா போட்டுக்கோ சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அம்மாவும் ஜிமினும் நம்ம டேவோட அம்மாவும் ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க. பேபி அழகாக ரெடி ஆகிட்டான். ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குன்னு ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி ஒரு வேளை அழுதா சொல்கிறாங்க. பாரு ஜிமின்னா பார்த்துப்பா அவன் என்கிட்ட இருப்பான் ஓகேவா, சின்ன வயசுல அவன் என்கிட்ட இருந்திருக்கான்ல சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இருந்தாலும் சொல்கிறாங்க. பாருப்பா நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, 6 மந்த் பேபி இருக்கும் என்கிட்ட இருந்தான். இல்லை ஆண்டி அப்போ எனக்கு விவரம் தெரியாது, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, என்கிட்ட இருப்பான் நீ வா சொல்லிட்டு போவோம். டேவோட அம்மா தான். ஓகே டே நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் பேபி சொல்லிட்டாங்க. பேபி தான் அம்மா பாய் டேடா பாய் சொல்லிட்டாங்க. பாய் தங்கம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமி தான் பேபி கிஸ் பண்ணுறாங்க. அழக்கூடாது என்ன சொல்கிறாங்க. ஓகே மம்மா பாய் மம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் டே தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேபி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷோ இவன் கொஞ்ச நேரம் இல்லை கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வீடியோ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. நீ என்ன எப்படின்னு சொல்கிறேன் பாரு ஒர்க்கை பாரு ஜிம் போகிறாங்க. டே போட்டு டோர் லாக் பண்ணிட்டு லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு திரும்பி பார்க்குறாங்க. டே தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க. என்ன டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் எப்படி அவருக்கு பார்க்கணுமா, நானே ஒர்க்கை தான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு டே வேண்டாம் ஓகேவா, இங்கே பாருடா பேபி இருக்கும்போது பேபி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, ஆனால் அதுக்காக பேபி இல்லாதப்போ கூட எனக்கு வந்து சான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னிச்சிக்கேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பாரு டே வேண்டாம் ஓகே, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அவன் இல்லாதப்போ கொஞ்சம் ஒர்க்கு பார்த்து பண்ணேன், நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வச்சு வைக்கணும் நிறைய ஒர்க் இருக்குட்டே, நான் போகிறேன் நீ ஒர்க்கை மட்டும் பாரு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நடிக்காதடா கேடி இங்கே வாடா சொல்லிட்டு டே தான் ஜிம்மை பிடிச்சி சோஃபாவில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேயாங் வலிக்குது டேயாங் ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. சாரி சோஃபாவில் தான்டா விழுது அதுக்காக வலிக்க சொல்லிட்டாங்க. ஹிப்பு வலிக்குதுடா சொல்லிட்டாங்க. இப்போ டே தான் சரி ஓகே நான் ரப் பண்ணி விடவா சொல்லிட்டாங்க. நீ ஒன்றும் ரப் பண்ணி விடவா நான் சும்மா இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறீங்க. ஏன்டா இப்போலாம் வேறு எரிஞ்சு விடுற அதுக்கு முன்னாடி டேட்டுன்னு சொல்லி விடா சொல்கிறாங்க. அப்படி தான்டே நீ மயக்கணா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நான் ஒன்று மயக்கிறேன் நான் ஜிம் எழுந்து உட்காராங்க. ஆமாண்டா ஃபஸ்ட் டைம் ஒன்று வந்துட்டு அலைன்ஸ் பார்க்க வந்தோம் என் வீட்டுக்கு, அப்போவே நீ அப்படி சொன்னோம் தானேடா அவனை நான் டேட்டேன்னு கூப்பிடுவா நீ தான்டா கேட்டேன் அன்றைக்கி விழுந்தோண்டா உங்ககிட்ட சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி அப்புறம் அவனை மயக்கிட்டே நீ சொல்கிறியா சொல்லிட்டாங்க. பின்ன உண்மை அதுதானே உண்மை சொல்கிறாங்க. பாருட்டே நான் ஒன்றும் மயக்கல சரியா, நான் உன்ட்ட மயங்க உள்ள நீ என்னை மயக்க உள்ள சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா போய் சொல்லாதடா ஓகேவா, நான் மட்டும் எப்படி விழுந்திருக்குன்னு உனக்கு தெரியும், நீ என்கிட்ட எப்படி விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியும், நடிக்காது அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டே பார்க்குறாங்க. பாருட்டே அது ஒரு காலம் ஓகேவா சொல்கிறாங்க. அங்கே இப்போவும் அந்த காலம் அப்படி தான் இருக்குது சரியா, நீ தான் மாறிட்டேன் சொல்கிறாங்க. நான் மாறிட்டேனா, நான் என்ன டே மாறிட்டேன் சொல்கிறாங்க. நான் அப்படியே இருக்கேன் நீ ரொம்ப மாறிட்ட தெரியுமா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் மாறலை நான் அப்படி தான் இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா அப்படி மட்டும் நீ இருந்து வச்சுக்க இந்நேரம் என்ன வந்துட்டு சொல்கிறாங்க. இன்னொரு நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண தெரியுமா, மேரேஜ் ஆன புதுசில் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், நான் வீட்டுக்கு வந்துடும் டே காஃபி குடிக்கிறீங்களா டே இதை பண்ணுறீங்களா அதை பண்ணுறீங்கன்னு கேட்பேன். நானும் சொல்லுவேன் எனக்கு எதுவும் வேணாம் ஜிம்மின்னு சொல்லிட்டு. அப்போ நீ சொல்லுவேன் டயர்டாக இருக்கீங்களா டே இங்கே வரீங்களா, நான் கொஞ்சம் ஹெட் மசாஜ் பண்ணி விடுவா சொல்லிட்டு அப்படியே ஹெட்டில் கையை வைப்போம், அது எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படியே ஹெவனுக்கே போகிற மாதிரி இருக்கும் ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷை ஆகிட்டு இருக்காது அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அதே சொல்கிறாங்க. நீ ரெண்டா அப்பெல்லாம் பண்ண நானும் கேட்டேன், அப்புறம் நீ தான் அப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் ரொம்ப அடிக்டட் ஆகிட்டேன் தெரியுமா, எனக்கு நீ வேணும் நீ அப்படிலாம் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு, மற்றதெல்லாம் கூட விட்டுறா நீ என்கிட்ட எவ்வளோ கம்ஃபர்ட்டாக பேசுவோம் தெரியுமா, அப்போலாம் எப்படி போச்சு ஒர்க்கு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பேசிட்டு இருப்பேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை ஷேர் பண்ணுறப்போ. ஆனால் இப்போ நான் கண்டுக்கவே மாட்டேறா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுற தெரியுமா, பேபி வந்துருச்சு தான் இல்லைன்னு சொல்லலடா, ஆனால் எனக்கான டைம் கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. இப்போ என்ன கொடுக்காமலே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொடுக்கறதே இல்லை இப்போலாம், நான் வந்து உனக்காக ஒவ்வொன்றுக்கு ஏங்க வேண்டியதாக இருக்கு சொல்கிறாங்க. ஏங்க வேண்டியதாக இருக்கா என்னட்டே பேசுகிறேன் நீ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாண்டா இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏங்க வச்சு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா உண்மையில எனக்கு எவ்வளோ வந்துட்டு அப்சஸாக இருப்பான்னு உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருட்டு எனக்கு ரொம்ப லவ் இருக்குது ரொம்ப கேர் இருக்குது, ஆனால் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் வந்துட்டு என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆன புதுசில் பேபி வேண்டான்னு சொன்னேன், நீ சொன்னேன் இல்லாட்டி பேபி வந்துட்டு வந்தால் ஹாப்பியாக இருக்கும், நான் ஜாப் போவா இல்லை பேபி வேணுமான்னு நான் 2 ஆப்ஷன் நீ வச்சேன். சரி நானும் ஓகே பேபி பிறந்தது சரியோட அப்புறம் வந்துட்டு கேட்டேன், பேபி பிறந்தது என்கிட்ட பாசமாக இருப்பில்ல இதே மாதிரி இருப்பேன்னு கேட்டதுக்கு ஆமாம் தான் நீ சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அப்படி தான் இருக்கேன் சொல்கிறாங்க. இருக்கு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க.
ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகேவா? அப்புறம் திட்டிடுவோம் சொல்கிறாங்க. ஓ அப்படி திட்டுறதே இல்லை இப்போலாம் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப திட்ட தெரியுமா? முன்னாடி இந்த ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேன். நானே நினைப்பேன் தெரியுமா, ஐயோ எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஒய்ஃபை யாருக்குமே கிடைக்கல சொல்லிட்டு நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், திட்டவே மாட்டேன், எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் இப்போலாம் பாரு சொல்கிறாங்க, இதுக்கு டே எப்படி பண்ணாத டே அப்படி பண்ணாத ஏன் டே கிட்ட வரா சொல்லிட்டாங்க கேட்குற தெரியுமா? எனக்கு சொல்கிறாங்க ஓ இதுக்கு பேர் தான் திட்டுறதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு ஊரில் எப்படிலாம் திட்டாங்க தெரியுமா? நீ போயிட்டு ஊரில் உலகத்தில் போய் பாரு எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்று எப்படி பாசமாக பேசுகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. நான் டே பார்க்குறேங்க. எனக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி டே நான் உன்ட்ட மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்பட்றேன் சொல்கிறாங்க. பேச சொல்லிட்டு ரொம்ப ஆசை கேட்குறாங்க. அது எனக்கு உனக்கு சொல்கிறாங்க. என் அம்மா வீட்டுக்கு போகணும் டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி பேசி மாறி போயிடுது. என்னடா பேசுகிறா நீ வேறு எதுனா பேசணும்னு ஆசையாக பார்க்குறேன் என்னடா சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமா டே எனக்கு என் அம்மா வீட்டுக்கு போகணும் போல ஆசையாக இருக்கு டே. அம்மா வீட்டுக்கு போவா எனக்கு இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போவே இல்லை டே ப்ளீஸ் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே போய்க்கலாம்டா எங்கடா போகுது அம்மா வீடு அங்கே தானே இருக்க போகுது சொல்கிறாங்க. இல்லை டே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அம்மா கூட கேட்குறாங்க தெரியுமா மின்மினை கூட்டிகிட்டு வா சொல்லிட்டு. டே ஆண்டி வேணாங்க இங்கே வர சொல்கிறாங்க. வருவாங்க வந்து அவங்க இருக்கவே மாட்டாங்க. வந்தால் உடனே பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் போயிடுவாங்க. நான் போனால் அங்கே ஸ்டே பண்ணல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு தான் லீவ் இல்லையே சொல்கிறாங்க. உனக்கு லீவ் இல்லைனா என்ன டே நான் தானே போகிறேன் நானும் பேபி போகிறேன் சொல்கிறாங்க. ஓ என்னை விட்டுட்டு சார் தனியாக போகிற ரெடி ஆகிட்டிங்களா சொல்கிறாங்க. இல்லை டே நானும் பேபியும் போவா சொல்கிறாங்க. உனக்கு ஒர்க் இருக்குல்ல நீ சொல்கிறாங்க. பாரு ஜிமி நானும் எங்கேயும் போகக்கூடாது ஓகே என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மற்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு நீயும் பேபி இல்லாமல் உண்மையாக சொல்கிறாங்க. இப்போ டே மின்மின் இல்லாமல் என்னால் இருக்கிறதே கஷ்டம். நீயும் அவனும் இல்லாமல் எனக்கு உங்கள் 2 பேரோட அந்த இது என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்டா. நீங்கள் 2 பேரும் என்னை சுற்றி வரணும் என் கூடவே இருக்கணும்டா. நான் அவங்க கூடவே இருப்பேன். நான் ஆஃபீஸ் போகிறேன் பகல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு யாருக்காக உங்கள் 2 பேருக்காக தானே. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க முடியாதுடா புரிஞ்சுக்கூடா. நைட்டில் நீ ஒரு பக்கம் என் மேலே தூங்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவன், நீங்கள் 2 பேரும் என் மேலே தானே தூக்கமே வரும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என் பையன் இன்னொரு பக்கம் நீடா, எனக்கு 2 பேரும் அப்படி இம்பார்ட்டன்டா, என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இல்லை எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் ஆசை டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நான் ஒன்றும் போவேனான்னு சொல்லி கொஞ்சம் டைம் கூட ஒரு 1 வீக் போட்டுமா, ஒரு 1 வீக் போட்டதுக்கப்புறம் ஒர்க்கெலாம் முடிச்சிடுறேன். ஜம்மு கிட்ட சொல்லிட்டு ஒர்க்கெலாம் பார்த்துக்க சொல்கிறேன். அப்புறம் போமா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் அவங்க லேப்டாப் படுத்துக்கு வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பட்டு ஜிம்மில் லேப்டாப் படுத்துக்கிறாங்க. உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு நம்ம பையனை ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் உனக்கு தெரியாதடா எப்போதுமே என் மேலே தானே தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. உன்னை சொல்லவா டே சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா ஜிம் டே கேட்குறாங்க. ஆமாம் டே மேரேஜுக்கு முன்னாடி சரி மேரேஜுக்கு அப்புறமும் அதாவது பேபி பிறந்ததுக்கு முன்னாடி சரி பேபி பிறந்ததுக்கு அப்புறமும் சரி நீங்கள் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கீங்க டே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்போது நீங்கள் எப்படி தான் என் மேலே பாசமாக இருப்பீங்க, நீங்கள் வந்துட்டு என்ன உங்கள் மேலே படத்துக்கு சொல்லுவீங்க, அப்படியே அந்த பேபி மாதிரி தட்டி கொடுப்பீங்க, தூக்கம் வரலன்னு சொன்னால் நீங்கள் என்ன தட்டி கொடுத்து வைப்பீங்க. இப்போவும் அப்படியே இருக்கீங்க. இப்போவும் நான் உங்களோட ஒரு சைடு நான் படுத்துருக்கேன், உங்கள் ஒரு ஹேண்டில் நான் படுத்திருக்கேன், இன்னொரு ஹேண்டில் பேபி, எங்கள் 2 பேருமே நீங்கள் ஒரே மாதிரி பார்த்துக்கிறீங்க தெரியுமா. உண்மையாகவே உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் உங்களை மாதிரி பேபிக்கு உங்கள் மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன். நிச்சயமாக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் முன்னாடி நினச்சி நேரம் ஹக் பண்ணுவோம் கிஸ் பண்ணுவோம் ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த லவ் இருக்குல்ல இது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஏன்னா தெரியாமல் லவ் பண்ணுறது, தெரியாமல் கிஸ் பண்ணுறது, தெரியாமல் ஹக் பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பேபிக்கு தெரியாமல் என்கிட்ட வரதும், நான் பேபி பார்த்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உங்களுக்கு கூட அவங்ககிட்ட இப்படி இருக்கிறதும் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு மாதிரி க்யூட்டாக உடனே கிடைக்காம அது கொஞ்சம் டிலே பண்ணி கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ உங்களுக்கு புரியுதுதான் சொல்கிறாங்க. நிறைய புரியுது எனக்கு. சேம் டைம்ஸ் எனக்கு தோணும் நம்ம பேபிக்கு திறமை பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்கவும் செய்து. சேம் டைம் பேபி ஹாட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். சரியா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் ஹாப்பி தானே, ரொம்ப ஹாப்பிடா. எனக்கு 2 ஹாப்பினஸ் நீ என்னோட பையன், இதுக்கப்புறம் எனக்கு என்னடா வேணும், அழகான ஒரு ஃபேமிலி, ஏஞ்சல் மாதிரி ஒய்ஃபு, பிரின்ஸ் ஒரு குட்டி பிரின்ஸ் மாதிரி ஒரு பையன், அதுக்கப்புறம் என்னடா வேணும் லைஃப்பில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. எனக்கு இதுதான் உன்ட்ட ரொம்ப பிடிச்சது தெரியுமா சொல்கிறாங்க. சார் மார்னிங் ஏதோ பேசுனீங்களே ஏதாவது வாயில் வந்துடும் என்ன வரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிறைய லவ் வரும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. கொஞ்சம் லவ் கொடுங்களேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு டே வந்து அவர் லேப்டாப் படுத்திருப்பாரு. இப்போ அவர் போய்ட்டு அவர் எப்படி டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. டேவும் டீப்பாக பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இது போதுண்டா, இது தவிர வேறு எதுவும் வேண்டாம் ஓகேவா, எனக்கு இது ஒன்று தான் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பையன் தான் வந்துட்டு பார்த்தாரு நினச்சி போகணும்னு சொல்லிட்டு நீ வேறு பயப்படுறியா, எனக்கு வேறு அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோன்னு பயமாக இருக்க சொல்கிறாங்க. அவன் எப்போ இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூட உன் லவ்வில் ஏன் லவ்வில் சொல்கிறாங்க. ஏன்னா டே ஃபுல்லாக நீ தான் வச்சிருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே, எனக்கு பேபி வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கோங்க. சேம் டைம் எனக்கு இந்த பெரிய பேபி இருக்குல்ல, அந்த பிக் பேபியும் வந்துட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க.
டேட் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா லட்சுமின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு நம்ம பேபி நம்மளை குறுக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. என்ன எனக்கு அப்போ தான் எனக்கு எதனா பண்ணணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க. நீ சரி நாட்டி பாய்ட்டே சொல்கிறாங்க. நான் நாட்டி பாயா? ஆமாம் நீ சரி நாட்டி பாய் தெரியுமா, நீ பேபி இருக்கும்போது அப்படி பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக எனக்கு ஆசையாக இருக்குது, அப்போ தான் உன்ட்டு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு ப்ளே பண்ணு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. பேபியோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அது ரியாக்ஷன் நீ பார்க்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சரி ஷாப்பிங் எல்லாம் போகுமா, நீ ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு எதனா வாங்கி தரவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு என்ன டே வேணும், எல்லாமே நான் கேட்குற முன்னாடி வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துறீங்க, எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லை இருக்குது இல்லைன்னே இல்லை, எல்லாமே அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஓகேவா சொல்கிறாங்க. இவ்வளோலாம் வேண்டாம், லவ்வாக இருக்கட்டும் கேரிங்காக இருக்கட்டும் ஃபைட்டாக எல்லாமே அதிகமாக இருக்குது, எனக்கு எதுவுமே வேணாம் ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் அம்மா கூட போய் கேட்பாங்க என் ஜிம்னா நீ வரதே சொல்லிட்டேன். அம்மாட்ட உடனே சொல்லுவேன் அம்மா நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ் தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. 1 வீக் பொறுத்துக்கோ ஊருக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. ஜிம்மோட வீடு லாங்கில் இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் என்கிட்ட எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் உனக்கு குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. வேணா நான் குக் பண்ணிட்டேன், நம்ம சாப்பிடுவோமா, எப்படி பேபி அங்கே சாப்பிட்டு போட சொல்கிறாங்க. ஆமாட்டா அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ மேரேஜ் ஆன புதுசில் விட்டு அப்போ ஃபீட் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனப்போ ஃபீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போச்சு இதெல்லாம். நான் எங்கே ஃபீட் பண்ணுறான்னு கேட்டால் நீ வேணான்னு சொல்கிறேன், நான் ஃபீட் பண்ணவா கேட்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டே தான் போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் டே 2 பேருக்கு ஃபுட்டை போட்டுக்கிறாங்க பிளேட்டை போட்டு. ஜிமின் டேக்கு ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது கூட அழகாக இருக்குது. ஆமாம் இதுக்காக தான் அப்பா அம்மா சம்டைம்ஸ் நம்மகிட்ட பேபிஸை வாங்கிட்டு போகிறது எதுக்காகனாக்கா நமக்கு அவங்களுக்கு நம்ம குழந்தைங்க தானே எப்போவுமே நம்ம குழந்தைங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த லவ் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். உண்மை தெரியுமா, இப்போ அப்பாவும் அம்மாவும் வேணும் தான் வந்திருப்பாங்க, அவங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நினச்சி தான் அப்படியே போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு மின்மின்ட்டை இவங்க இப்படிலாம் சொல்லி எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க தெரியுமா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக எல்லாரும் அப்பாவும் அப்படி தானே அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் கிராண்ட் சைல்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருப்பாங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. பெரியவங்க இது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜிம் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவா அப்படி அவ்வளோ லவ்வோடு பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னடா பார்க்குறா சொல்கிறாங்க. உன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டே, நீ வந்து பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் எனக்கு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட் டைம் அலைன்ஸ் பார்க்க வந்தால அப்போன்ட்டு நீ சொன்னல எனக்கு நிறைய உன்ட்டு ஷேர் பண்ண உன்ட்டு கேட்டேன் எதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீ சொன்ன எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர்னாக்கா ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே வேணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். எனக்கு வந்துட்டு பர்சனலாக என்னுடைய எல்லா பர்சனலையும் வந்துட்டு ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சில பர்சனல் வந்து ஹைட் பண்ணுவோம், சொல்ல முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஹைட் பண்ணாமல் சொல்ல முடியும், ஒரு கூச்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கில்ட்டினஸ் எதுவுமே இல்லாமல் சொல்ல முடிக்கிற ஒரு பர்சன், நம்ம மன்னிக்கிற ஒரு பர்சன், நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளை விட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா நம்ம விட்டு போக மாட்டாங்கனாக்கா அது நம்ம ஒய்ஃப் தான், நம்ம பார்ட்னர் தான். அந்த பார்ட்னருக்கு ட்ரூவாக இருந்தாக்கா எல்லா சுச்சுவேஷனும் அவங்க நம்ம கூட இருப்பாங்க. அதுட்டு ஃபேக்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம விட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஃபேக்காவோ இல்லை அவங்களுக்கு நம்ம பெயின் கொடுத்தா தான் நம்ம விட்டு போகணும்னு நினைப்பாங்க. ட்ரூவாக இருந்து எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்ககிட்ட எல்லாமே ஓப்பனாக இருந்தோம்னாக்கா லவ் ட்ரூ அள்ளி கொடுத்தோம்னாக்கா அவங்கள்ட்ட கொடுப்பாங்கல்ல, எந்த ஒரு சுச்சுவேஷனும் விட்டு போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லியிருப்பாங்க. உனக்கு நான் அப்படி லெவல் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட லெவல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்காக நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிப்பியா, எனக்கு லைஃப் பார்ட்னராக இருப்பியா, உன் ஷோல்டரில் சாஞ்சிக்கவா, என் ஷோல்டரில் சாஞ்சிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிவா சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பாங்க. ஜிம்முக்கு இதனால தான் டேவை பிடிச்சிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அதில் தான் நான் வந்துட்டு விழுந்துட்டேன், நீ கேட்டல ஓப்பனா எனக்கு ஷோல்டர் சாட்சிக்கு ஒரு பர்சன் வேணும், என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும், எல்லாத்தையும் என்னை பற்றி நான் ஷேர் பண்ணணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ சொன்னல சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ நீ தான் என்னை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுற கேட்டுட்டாங்க. ஆனால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன், எனக்கு காசை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நீங்கள் தப்பாக இருந்தாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. தப்பான இடத்துக்கு நம்ம குழந்தைங்க போகிறப்ப தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நினைப்போம். அதே நம்ம குழந்தைங்க நல்ல விஷயத்துக்கு நல்ல பாதையில் போகிறாங்கனாக்கா நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். எனக்கு என் டே அப்படி தான், என் டே தப்பே பண்ண மாட்டோம், எனக்கே தெரியும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நானும் என் குழந்தையும் தான் வந்துட்டு லவ் ஆடிக்ட் எல்லாமே நாங்கள் மட்டும்தான் ஓகேவா. அவன் எங்கள் மேலே தான் கிரேஸில் வச்சுருக்கான்னு தெரியும் சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது வந்து தெரியுமா, நல்லா தெரியும் சரியா. அந்த டேக்கு என் மேலே தான் வந்து ரொம்ப அதிக பாசம், அப்புறம் என் குழந்தை மேலே. நாங்கள் 2 பேரும் தான் உங்கள் வேர்ல்டுன்னு தெரியும் ஓகேவா சொல்லிட்டாங்க. 1 டே கூட நீ வெளில ஸ்டே பண்ணதில்லை இவ்வளோ டேஸில், எவ்வளோ லேட் ஆனாலும் நீ வீட்டுக்கு வந்துருப்போம், ஏன்னா ரீசன் நாங்கள் சேஃபாக இருக்கணும், நாங்கள் கூட இருக்கணும், என் கூட நீ இருக்கணுன்றக்காக ஓகேவா சொல்லுங்க. நீ எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டே ஓகேவா, உன்னை எதுக்காகவும் யாருக்கான விட்டே கொடுக்க மாட்டேன், யுவர் மைண்ட் அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்பெல்லாம் பேசி எவ்வளோ டேஸ் ஆகுது தெரியுமா, நீ பேசிட்டே நான் கேட்டே இருக்கேன் விடிய சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஓ சார் இப்போ பேசிட்டே கேட்டுருக்கு போகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சாப்பிட முடியுங்க பையன் வந்துடுவான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ அது வேறு கிளாஸ் கட்ட சர்டிஃபிகேட்டே ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம டேவும் ஜிம் தாண்டா அப்படி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அப்படிலாம் சும்மா நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்க டைம் தேவைப்பட்டிருக்கும். இப்போ அப்படி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க.
இப்போ கரெக்டாக நம்ம டோர் பிள்ளை ரிங் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க வந்துட்டா நினைக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பேபி தான் ட்ரை பண்ணிச்சுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ மின்மின் அப்படி தூக்குறாங்க. இப்போ டேவிட் அம்மா பார்க்குறாங்க. இங்கேருந்து போகிறப்ப நல்லா தான்ப்பா இருந்தான். அங்கே க்ரௌடை பார்த்து நல்லா தான் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தாக்கா அழ ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தூக்கிடுறாங்க. அச்சோ என்னம்மா என்ன வேணும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு அழுதுட்டுருக்கு. பார்க்குறாங்க கூட நான் தூக்குறேன் சொல்லிட்டு தூக்கிட்டு என்ன வேணும் என்னத்துக்கு செல்லத்துக்கு என்ன சேஸ்ட்டு கேட்குறாங்க. டேட்டா அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட் அம்மா பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வச்சாங்க சொல்கிறாங்க. ஃபயர் ஒர்க்ஸா எதுக்கு பர்த்டே பார்ட்டியில் போய் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க கொஞ்சம் அப்படி காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க போல். அந்த பொண்ணுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் பிடிக்குமா அதெல்லாம் வச்சுட்டாங்க. அதை பார்த்து அவங்க பயந்துடா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஹெவி சவுண்டாக இருந்துச்சு. அவங்க பயந்துடா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை என்ன சொல்லிட்டு தான் வந்து குட்டிக்காரடி அழக்கூடாது சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாங்க. இப்போ டேவிட் அப்பா அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. அம்மா அப்பா டைம் ஆகிடுச்சுப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க இங்கே ஸ்டே பண்ணுங்களா சொல்கிறாங்க. இங்கே வா ஆமாப்பா ஸ்டே பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டேவிட் அம்மாவும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது டேவிட் அப்பா தான் நீங்கள் போய் சாப்பிட்டீங்களா அதுக்கு நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா அப்படி சொல்கிறாங்க. போயிட்டு ஃபைனலாக நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அங்கிள் உங்கள் ரூம் ரெடியாக தான் இருக்குது எப்பவும் போல தான் இருக்குது நீட்டாக க்ளீனாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் பார்த்துட்டு அவங்க போயிட்டு படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பேபி 3 பேர் மேலே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோ இன்னும் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம தான் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. பேபி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஓகே நான் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஓகே சார் அப்போ ஜிம்மின் போய்ட்டு நைட்டு அந்த நைட்டில் ஒரு லோஷன் அப்ளை பண்ணுவாங்க. அந்த லோஷன் தான் அப்ளை பண்ணிருக்காங்க ஹேண்ட்லலாம். இப்போ நம்ம பார்க்குறாங்க. அவர் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி எல்லாம் ஷர்ட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு நெக்கிட்டலாம் அப்ளை பண்ணியிருப்பாரு. அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு ஹாட்டாக. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிம் பேபி பார்த்தா கிட்ட தூங்கிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதி பெட்டில் வந்து படுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அவர் ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு ஒரு மேலே எதுவும் ஓவர் ஆகிட்டு இருக்கும் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. பாட்டா அமைதியாக எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. என்ன இந்த எனக்கு வேணும் பாட்டுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எதிர்க்கிறாங்க. இப்போ தான் ஜிம் தான் டக்குன்னு ஏஞ்சி லைட்டாக ஆன் பண்ணிட்டு பேபி அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு போயிட்டு நம்ம அந்த ஜிம்மில் அம்மாட்ட ரொம்ப தான் டேவிட அம்மாட்ட ரொம்ப தான் நாக் பண்ணுறாங்க. ஜிம்மில் அட்டையோட நம்புறாங்க. என்னாச்சும் பார்த்துட்டாங்க. பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி பாசத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு அப்படியே அவங்க ரூம் ரிட்டர்ன் வராங்க. அந்த பக்கம் வந்து அட்டையை அவர் ஷர்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவரு டோர் லாக் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி நம்ம ஜிம் இந்த அட்டையை அப்படி புஷ் பண்ணுறாங்க பெட்டில். பார்க்குறாங்க. என்னடா வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு என் டேட்டுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் கேட்க பார்க்குறாங்க. பாருடா உன் டேட்டி ரொம்ப பாவம்டா. இதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணதெல்லாம் எனக்கு வேணும்டா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ நேரம் நல்லா தான் பேசியிருந்தேன் சொல்கிறாங்க. அப்போ தான் சும்மா தானே இருந்தேன். அப்போ ஒன்று நார்மல் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பாரு நீ 2 ஷர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கடா சொல்கிறாங்க. அதுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேணும் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொமான்டிக் ஹபி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரொமான்டிக் ஹபிலாம் இப்போ நான் வந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் செலப்ரேட் ஆகிட்டே நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கேன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னு புரியுது சொல்கிறாங்க. பேபிக்காகவும் எனக்காகவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ரெடியாக இல்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்து ஹர்ட் பண்ணுறக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுற சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே ஐசாலே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. கண்ணாலே கொண்டுட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஒன்று ஐசாலை கொண்டுறேன் நீ தான் ஐக்கல ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நான் ஐக்கலன்னா நீ அப்படி தான்டா அப்படி சொல்லிட்டே தான் இப்போ ஜிம்மினோட ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேவ் பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப் பேக்கஸ் பண்ணிருக்காங்க. டேவும் ஜிம்மில் போய் இவ்வளோ ஹாப்பி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் டேவோட அப்போ பார்க்குறாங்க. இந்த பையன் டையான் பாவம் அப்படி சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் போல நல்லபடிக்கு நம்ம இங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. சரி கூட சொல்லிட்டு அவங்க வந்து பேபி அழகாக படுக்க தூங்கிட்டு இருக்கு. அவங்க படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் டே அண்ட் ஜிம் தான் ஜிம் பார்க்குறாங்க. டேயாங் போதும் டேயாங்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ்டா அன்றைக்கி 1 டே ஆஃப் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சரி ஓகே சார் டேவும் ஜிம் விட்டுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 4:40 இருக்குது. ஜிம் டேப் அவங்க பார்த்துருக்காங்க. டேவோ என்னடான்றது பார்த்துருக்காங்க. டே போதும் டே சொல்கிறாங்க. போதுமாடா சொல்கிறாங்க. போதும் ப்ளீஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே போதும் சொல்லிட்டேவோ ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம டே தான் பார்க்குறாங்க. தூங்குறியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பிடா அப்படி சொல்கிறாங்க. அது என்னமோ இது இல்லைக்கா லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்கிறா சொல்கிறாங்க. ஆகாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்படி பண்ணிட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டுருங்க ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு பாருங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு தானடா அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. என்னென்னு ஒரு குட்டி பாப்பா வேணும்ல என் பையன் தனியாக கஷ்டப்படுறேன்னா சொல்கிறாங்க. என்னென்னு ஒரு குட்டி பையன் வந்து குட்டி பாப்பா வந்துட்டானாக்கா அவன் பாட்டு ப்ளே பண்ணுவானாம்மா அதுக்கப்புறம் நீ ஒய்ஃப் கூட ப்ளே பண்ணணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாருக்கு அந்த பிளான் வேறு இருக்குது
ஆமாம் இருக்குது பின்ன இருக்காதா சொல்லிட்டு இருக்காங்க. டீச்சிங் பார்க்குறாங்க. சரி சரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கு தூங்க வாசுறாங்க. தூங்க சொல்லிட்டேவும் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு தூங்க வைக்கிறாங்க. ஜிம் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க. சரி அவங்க எந்திரிச்சா கண்டிப்பாக நம்மளை தேடுவான். நில்லாக்க ரொம்ப அழுவான். நம்ம தூக்கிட்டு வரா சொல்கிறாங்க. இல்லட்டி இருக்கட்டும் அவன் அங்கே தூங்குவான். அவன் வந்து கோச்சிக்க மாட்டான். ஓகே நீங்கள் படுங்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு கூட ஹக் பண்ண போட சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு தாண்டா ஒன்று பிடிச்சது. நான் என்ன பண்ணாலும் கோச்சிக்கவே மாட்டேடா சுட்டே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாவும் முழுசானே இருந்துட்டு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பா சொல்லிட்டு அதேதான் ஜிம்மில் 6 யூஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்க சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு டைம் ஒரு 7:30 இருக்கும். இந்த பக்கம் டேவோட அம்மா தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. குக் பண்ணிட்டு அவங்க தான் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா வந்துட்டு அவர் வந்து ரூமில் தான் இருக்காரு. என் பேபி எந்திரிச்சா அழுவும் சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேவோட பார்க்குறாங்க. வந்துட்டு ஏங்க ஏஞ்சி வரலாம்ல டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை எழுந்துச்சு அழுவும் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபைனலா எங்க பேபி எந்திரிச்சிட்டு மின்மின் எந்திரிக்கும். அம்மா டேடா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம கரெக்டாக டேவோட அப்பா பார்க்குறாங்க. அச்சோ மின்மினுங்க பாரு டேடா கிராண்ட் ஃபார் பாரு சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபா சொல்கிறாங்க. எங்கள் மம்மா டேடா சொல்கிறாங்க. அதுவா மம்மா டேடா அவங்க வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. இப்போ பேபி தூக்கிட்டு போய்ட்டு ப்ரஷ் பண்ணி விட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் டேவோட அம்மா மில்க் ரெடி பண்ணியிருப்பாங்க. மில்க் கொடுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா வாங்கிட்டு அந்த பேபிக்கு மில்காக ஃபில் பண்ணி விடுறாங்க. பேபி பார்க்குறது மம்மா சொல்கிறாங்க. மம்மா வந்துடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தா மாடியில் வந்து 2 பேருக்கு இறங்குறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. டேவோட பார்க்குறாங்க. ஜிம் நெக்கு ஃபுல்லாக கேஸ் தான். அந்த பையன் இருக்கானே சரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு லைட்டாக ஆகுறா இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டைட்டே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. ஒன்னோட அம்மா பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு டைப்பில் போடா சொல்கிறாங்க. சரி அவர் இறங்கி வராரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறது அம்மா ஏடா அப்படி கூப்பிடுது. இப்போ ஜிமின்னா ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு அம்மா மில்க் குடி சொல்கிறாங்க. இப்போது ஏவின் சரி சொல்கிறாங்க. 2 பேரும் அம்மா டாடாவை பார்த்து சிரிப்பு வந்தது. அது ஃபைனல் க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுது. ஜிம் டே பார்க்குறாங்க. குட்டி காரடி என்ன பண்ணுறா சொல்லிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு மில்க் நான் குடிச்சிருவா சொல்லிட்டு பார்த்துருக்காரு. எனக்கு அப்படி சொல்லிப்பா பேபி வாங்கிட்டு அப்படியே உனக்கா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் டே வா அப்படி கூப்பிட்றாங்க. டே வந்து சரி போகிறாங்க. அந்த காஃபி உனக்கு ஜிம்மில் போட்டு கண்டிப்பாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. டே இங்கே பாரு நீ என் பையன் அவன் என்னோட சன் இல்லை. அப்புறம் இவன் என்னோட கிராண்ட் சைல்டு. ஓகே நீங்கள் 3 பேரும் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். என்ன பேசுகிறேன். ஓகே உங்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் சொல்கிறாங்க. ஹாப்பி தானே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் கிராண்ட் டேட்டரா இல்லை கிராண்ட் சன்னா அப்படி சொல்லிட்டாங்க. தெரியலம்மா சொல்கிறாங்க. ஆனால் வரும்ல கண்டிப்பாக வரும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போட்டே தான் காஃபி எடுத்து வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேபி தான் வந்துட்டு ஃபுல்லாக மில்கில் குடிச்சு முடிச்சிட்டு இப்போ நம்ம டேவோட அப்பா கீழே இறக்கி விடுறாங்க. பேபி பார்க்குறது மம்மா இது என்ன சொல்லி கேட்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு அது வந்து ஒன்றும் இல்லைப்பா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை மம்மாவுக்கு ஹெக்கிஸாமா அது வந்துட்டு மஸ்கிட்டோ கடிச்சிட்டாங்க. மஸ்கிட்டோவா சொல்லிட்டாங்க. மஸ்கிட்டோ கடிச்சு சொல்லிட்டாங்க. டாடா இது அப்படி அது வந்துட்டு ஜிம்மில் டேவோட நெக்கில் கை வைக்கிறது என்ன சொல்லிட்டா கேட்டுருக்கு. இப்போ டேவோட அம்மா அப்பா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆண்டி அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அடைச்சிமா சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேந்து இதே மாதிரி பண்ணா சின்ன வயசுல சொல்றாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அம்மா சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் வந்துட்டு அது அம்மாவோட டாடாவும் மஸ்கில் கடிச்சிச்சாம்மா சொல்றாங்க. அப்படியா சொல்றாங்க. அச்சோ சொல்லிட்டு நம்ம பேபி போயிட்டு அங்கே ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம பேபி எப்படின்னா கீழே வந்துச்சுன்னா கடிப்பட்டா நம்ம ஜிம்மில் வந்து க்ரீம் எடுத்து போட்டு விடுவாங்க. அந்த க்ரீம் எடுத்து வந்துட்டு டேட்டா காட்டுங்க சொல்லிட்டு போய் போட்டு விடுறது. பார்க்குறாங்க. அப்படி தூக்கி ஃபேஸ்புக் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன சொல்லிட்டு குழந்தையே சொல்லிட்டு என் குட்டி கரடிமா அங்கே பாரு எனக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. டாடா நல்லா இருக்கேன் அங்கே பாரு சொல்லிட்டாங்க. பேபி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வலிக்கும் சொல்லிட்டாங்க. வலிக்கல அது சும்மா தான் அது வலிக்காது ஓகேவா சொல்லிட்டாங்க. நான் பாசம் உனக்கு எங்கள் மேலே நீ வந்துட்டு ஜிம்மில் வந்து உனக்காக என்னை தள்ளி வைக்கிறது வந்துட்டு கரெக்டு தான்டா ஓகேவா ஒர்த்துட்டா நீ சொல்லிட்டு உன் லவ்வுக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் நீ ஒர்த்தான பையன் சொல்லிட்டு மட்டும் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறேன். சரிப்பா நான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிட்டு அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. டே தான் அம்மா ஃபுட்டு கொடுங்க சொல்லிட்டு அவருக்கு பேபிக்கு அவரை ஃபுட்டை ஃபிட் பண்ணிருக்காங்க. காட்டிச்சாலாம் சொல்லிட்டாங்க. இப்போ பேபி சாப்பிட்டுருக்கு. பேபி வந்து டேடாக்கு அப்படி சொல்லிட்டு பேபி கியூட்டாக ஃபிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ டே பேபியோட ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணிருக்காங்க. சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக டேட் அப்பா பார்க்குறேன். சரி ஓகே இப்போ நாங்கள் போவா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி இருங்கலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் கிளம்புறாங்க. வீட்டை சும்மா கிடக்கும் நாங்கள் போகிறோம் ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஃபஸ்ட்டு போகிறீங்களா அவங்க போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே டே நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா சொல்லிட்டாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இன்றைக்கி உங்கள் 2 பேரும் வெளில கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டாங்க. பேபி பார்க்குது வெளில போகிறோமா சொல்லிட்டாங்க. அம்மாட்டவங்க வெளில கூட்டிகிட்டு போகிறேன். பேபிக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பஸ் வர அளவுக்கு டே கொஞ்சம் வர பேபி அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பாசமாக இருக்குங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி கிஃப்ட்டு பேபிக்கு மட்டும்தானா இல்லை எனக்கும் மாதம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என் 2 பேபி
பேபிஸ்க்கும் வாங்கி தரேன் ஓகேவா, எனக்கு 2 ஈக்குவல் தான், 2க்கும் வாங்கி தரேன் சொல்லிட்டாங்க. இப்போ டே 5 2 பேரும் வெளில போகிறாங்க. ஹாப்பியாக போயிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக பேபி வந்து அவங்க 2 பேரையும் வச்சு டே அவ்வளோ நல்லா பார்த்துட்டு பாரு, ஹாப்பியாக வச்சு பாரு, பேபி ரொம்ப ஹாப்பியாகிட்டு இன்னைக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பா டாய்ஸ். டேடா இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்டா உனக்கு சொல்லிட்டு. பட்டே உங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே எனக்கு அது வாங்கி தாங்க சொல்லிட்டாங்க. பட்டே உன் ஜிம்முக்கும் உன் பேபிக்கும் அவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா இன்னைக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணிட்டோமோ சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் செலவு பண்ணிருங்கடா, நீங்கள் 2 பேரும் செலவு பண்ணுறது நான் வந்துட்டு ஏன் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், உங்களோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ டே தான் பேபி வந்துட்டு கையில் வச்சிருக்காங்க. அப்படி ஜிம்மோட சிக்ஸை போய் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி பேபிக்கு கொடுக்குறாங்க. பேபி பக்கத்து நானும் அம்மாவும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் 2 பேரும் கொடுக்கணுமா, கொடுங்க பார்ப்போம் சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மில் ஒரு சிக்ஸை கொடுக்குறாங்க. நம்ம டே ஒரு சிக்ஸை பேபி ஒரு சிக்ஸை கொடுக்குது. நம்ம டேக்கு 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது போது எனக்கு தாண்டி ஒரு என்ன வேணும் சொல்லிட்டாங்க. ஃபைனலாக போலமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. 3 பேரும் கார் வராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி சொல்லு மின்மினுக்கு குட்டி பாப்பா வேணுமா குட்டி தம்பி வேணுமா கேட்குறாங்க. குட்டி பாப்பா வேணும் சொல்கிறாங்க. பாப்பா வேணுமா தங்கத்துக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷையாக இருக்கு. டேட்டி ஏன்ட்டி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவனுக்கு ஆசை வரணும், இப்போதுலேருந்து சொன்னால் தான் அவங்களுக்கு தோணும் ஓகேவா, அப்போ தான் அவங்க கொடுக்குறப்ப ஜெலஸ் ஆகாமல் பாப்பா நம்ம பாப்பான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடல, கன்ஃபார்ம் தான் அக்செப்டாகவும் சொல்லிட்டுருக்காரு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான். அவங்க 2 பேருக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஒரு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. மேரேஜுக்கு போகணும் சொல்கிறாங்க. நோ நெவர் சொல்கிறாங்க. டே ப்ளீஸ் டே நானும் பேபி போகிறோம் சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. டேடா நீ வா சொல்கிறாங்க. தங்கம் கூப்பிட்டு போடுவான்னு சொல்லிட்டு ஒர்க்கானே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. டே அங்கே போனால் அம்மாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து நான் உன்னையே பார்த்துட்டுப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பேபியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஏன் என்னையே பார்த்துட்டுப்பா சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன பண்ணீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும், அப்புறம் நீங்கள் என்னங்கன்னா எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. நீ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்ப, அப்புறம் எனக்கு ஒன்று பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா அதான் ரீசனாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ரீசன் கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா நான் அங்கே வந்தாலும் உன்னோட அம்மா வீட்டுக்கு வந்தாலும் என்னை பார்த்து தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அம்மா வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. நான் 2 பேரும் எப்போ தனியாக அனுப்பிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 வீக் தானே டே மேரேஜ் எப்படி நீங்கள் வந்துருங்க, நாங்கள் 1 வீக் போய்ட்டு வில்லேஜில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நானும் அம்மா போகிறோம் சொல்லிட்டாங்க. பேபி பார்க்குது. டே பார்க்குறாங்க. பாவி அதுக்குள்ளே அப்பா விட்டு போகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நானும் அம்மா போகிறோம் சொல்கிறாங்க. நீ ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு சரி ஓகே கிளம்புங்க நான் போயிட்டு ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே சரி போயிடலாம் ஏர்போர்ட் போகிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே பத்திரம் போயிட்டு வரீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் ஜிமினும் பேபியும் டேக்கு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் ரிசர்வ் அங்கே போயிடறாங்க புதுசானுக்கு. அங்கே நம்ம ஜிம்மில் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஆஃபீஸில் உட்காந்து பயங்கர பழமிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறேன். என்னடா ஆச்சு உனக்கு சொல்கிறாங்க. டே என் ஜிம்மில் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, வீடே வெறிச்சு ஓடிக்கடா, என் குழந்தைய ஜிம்மில் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க நினச்சேன். நான் வந்து எவ்வளோ சான்ஸ் இந்த சான்ஸ் எப்படி என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. இது என்னடா இருக்குது சான்ஸ், என்னடா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. டேய் ஒய்ஃப் ஊருக்கு போனது எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுமா சொல்கிறாங்க. அது உனக்கு எனக்கு இல்லை சரியா சொல்கிறாங்க. ஒய்ஃபை ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க தான் தெரியும் ஒய்ஃபோட வேல்யூ என்ன சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. தினமும் உண்மை தான் இல்லைன்னு சொல்ல முடியுதுன்னா இந்த யூனிட் கற்றுவாங்க, ஆனால் அவன் எல்லாருக்கும் எனக்கு பொழுதே போகாது அப்படின்னு சொல்லிட்டே காய் சொல்கிறாங்க. உனக்கு புரியுதுலாம் சொல்கிறாங்க. என் ஜிம்மில் அப்புறம் சாஃப்டாக பேசுவாங்க. என்கிட்ட கற்றவே மாட்டான், சம்டைம்ஸ் கோவப்படுவான், ஏன் டே இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு அதில் கூட ஒரு லவ் தான் இருக்கும் சொல்கிறாங்க. புரியுது சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு சார் வந்துட்டு இவ்வளோ புலம்புறீங்க, லீவ் போட்டு போக வேண்டியதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. நீ நாங்கள் பார்த்துக்கூட சொல்கிறாங்க. பரவாயில்ல ஒர்க்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3 days போயிடுச்சு. டேக்குனா ஒரு மாதிரி இருக்கு. ஷோ சட்டி இப்போ இந்த பக்கம் நம்ம டே தான் ஒரு மாதிரி படுத்துருக்காங்க சேடா. இப்போ டேயோட அப்பா அம்மா வராங்க. ஏதாச்சும் டே சொல்கிறாங்க. ஏன்டா தனியாக இருக்கா சொல்கிறாங்க. அம்மா தான் ஜிம்மு ஊருக்கு போயிட்டாங்க சொல்லி தெரியும்டா, நீ அங்கே வர வேண்டியது நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. எதுக்கு தனியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க. அப்போ கிளம்பி போடா சொல்கிறாங்க. கிளம்பி போடா சொல்கிறாங்க. உன்னை யார் எதுவும் கேட்க போகிறா சொல்கிறாங்க. அது இதெல்லாம் நினச்சி போட்டாங்க. அவங்க என்ன நினச்சி போகிறாங்க. நீ போடா சொல்கிறாங்க. சரி இப்போ டேவும் ஓகே நம்ம கிளம்ப வச்சுட்டு வந்தால் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சாப்பிட்டு கிளம்பி டே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருக்காரு ஏர்போர்ட்ல. அதில் ஃப்ளைட்ஸில் வரல, ஒரு பஸ் கார் வந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் பேபி தான் தூங்கிட்டு இருக்காங்க. பேபிக்கு டைம் மேலே தூங்கிட்டு பழகிட்டதுனால அதுக்கு தூக்கமே இங்கே வரமாட்டேது, அழுத்திட்டே இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சிச்சோங்க பாரு மின்மின் அழகா சொல்கிறாங்க. அம்மா டாடா சொல்கிறாங்க. ஓகே டாடா வருவாங்க, இன்னும் 2 days தான் வருவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா நீங்கள் வந்து ஹாப்பியாக வேலை சொல்கிறாங்க. அம்மா டே இல்லாமல் எங்களுக்கு தூக்கமே வர சொல்கிறாங்க. பேபிக்கு தூக்கம் வரலாம் பரவாயில்ல, உனக்குமா சொல்கிறாங்க. ஜிம்லுக்கு ஒரு ஷையாகுது. அது மா எனக்கு ஹாப்பியாக இருக்குதா இப்படிலாம் கேட்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுமா, ஏன்னா நீங்கள் வந்து கூட அவர் நினச்சிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பார்த்துக்கிறார் லவ் கொடுக்குறாரு நான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு டே இல்லாமல் அந்த டேவே போகாதுமா, எனக்கு எங்கள் 2 பேருக்கும் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா சரி விட்டு 2 days சொல்கிறாங்க. இது பக்கம் பேபி கூட தூங்க வைக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா வாங்கி தூக்க தட்டி விட்டுறாங்க. பேபி கொஞ்சமாக ஐஸை க்ளோஸ் பண்ணிடுது.
இப்போ ஜிமின் போயிட்டு படுக்க வச்சுட்டாங்க. நான் டைம் வந்து நைட் டைம் தான். அவங்க கசன் சிஸ்டருக்கு வெட்டிங் வந்துட்டு இன்னும் ஒரு 2 days இருக்கா, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அவங்க வீடு. ஜிமின் வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது போலியே. ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஏன்டா கிளம்பி வந்துட்டு இருக்கு, அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க தான் கிளம்பி வந்தேன், அவங்க வந்து பாவம் சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஞாபகமே இருக்கு. நீ சரியான ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. முன்னாள் தான் நாங்கள் வீக்காக இருக்கோம். ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம குழந்தை, இன்னொரு பக்கம் நான். அது அப்பா வேணும்னு ஆசைப்படுது, அது எங்கிட்டு இருக்கு. நான் அந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் நினச்சிருக்கேன் ஜிம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அம்மா உருவப்படுத்திருக்காங்க. அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா ஜிம் பேபியும் எவ்வளோ வந்துட்டு அவங்க அவருக்கு டீம் மேலே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. எல்லாம் சொல்றாங்க. ஆமாம் ஜிம்மா வர மாதிரி பாசம் வரும், அவங்க கிளம்பி கொடுத்தா தான் பாசம் வரும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு புரியுது. அப்படியே டைம் போயிட்டு இருக்குடா. இப்போ டைம் ஒரு 12:30 இருக்கும். இப்போ தான் ரீச் ஆகுறாங்க பூசானுக்கு. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. டோர் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம்ல பார்க்குறாங்க யாராக இருக்கும் சொல்லி ஜிம்ல போய் டோர் அப்போ அவங்க பார்த்தா இருக்காங்க. மாப்பிள்ளை சொல்கிறாங்க. இப்போ பாருங்க ஆண்டி அது சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. டேபிள் வராங்க. சாரி ஆண்டி அது சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் எதுவும் கேட்க முடியாது, உங்கள் வீடுப்பா, நீங்கள் எப்போனாலும் வரலாம். ஓகே உங்கள் ஒய்ஃப் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி, நீங்கள் எப்போனாலும் வரலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரீசனாக சொல்ல தேவையில்லை, நீங்கள் ரூமுக்கு போங்க சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி கை காலுக்கு வாஷ் பண்ணிட்டு போங்க சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஓகே எனக்கு குழந்தை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஆச்சு. டேப் போயிட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணுறாங்க. ஹேண்டு காலை வாஷ் பண்ணிட்டு அப்படி வராங்க. ரூமில் நார்மலாக லாக் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம பேபி அப்படி ஜிம்ல ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கு. டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போய் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஐயோ என் 2 குழந்தை அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம ஜிம் மேலே லைட்டாக ஹேண்ட் தான் வச்சிருப்பாரு. டக்குன்னு ஜிம்ல ஐஸ் ஓப்பன் பண்ணுறோம். அப்படின்னு பார்த்துட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்னு டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜிம்ல அழுது ஸ்டாப் பண்ணுறது. டே சொல்கிறாங்க. என்னாச்சு பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே மிஸ் யூ, ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்குடம்மா என்ன வேணும் பாரு சொல்கிறாங்க. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சார். ஜிம்னா டேபிள் ஷார்ட்டில் போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் மாதிரி ரப் பண்ணுறாரு. பயங்கரமாக அழகாக வருது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒன்றும் பாரு என்னை பாரு சொல்கிறாங்க. நீ ஏன் வரவே இல்லை நினச்சி தெரியுமா, நான் வந்தால் நீ பின்னாடியே வந்துடும் சொல்லிட்டு. அன்னி வரவே இல்லை சொல்கிறாங்க. ஐயோ அப்படி இல்லைடா, ஒர்க் இருந்துச்சா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, அவங்க நம்பி தர முடியாது, அதுக்காக தான் ஓகேவா. ஜங்கு பார்த்துப்பான், ஆனால் அவனுக்கு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதான் என் ஒர்க் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஓகேவா எல்லாம் மட்டும் இருக்க முடியுமா, நான் வீட்டில் பைத்தியமாக பிடிச்சின்னு போல நீங்கள் நடைபெறும் இல்லாமல் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாருக்கு நீ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்டா, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரை வந்து மறுக்க சொல்லிட்டே நான் பார்க்குறாங்க. எங்கே தூங்குறான் தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படின்னு போய் கிஸ் பண்ணுறாங்க. இவன் தூங்கவே நீங்கள் இல்லாமல் உங்கள் மேலே தூங்காமல் உனக்கு தூக்கமே வரமாட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு வந்து தூக்கம் சொல்கிறாங்க. எனக்கு தான் வரல சொல்கிறாங்க. இப்போ டே வந்து சமைச்சு படுத்துக்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் பேபி படுக்க வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜிம்மில் ஒரு ஹேண்டில் படுத்துக்கிறாங்க. 2 பேரும் அழகாக ஒரு ஹக் பிடிக்கிறாங்க. தூங்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிடுங்க. பாரு உங்க கூட தான் நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டேன், நீ தான் ஹாஸ்பிட்டல் வந்தா சொல்கிறாங்க. தப்பு தான், இன்னும் வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு அப்பா அம்மா பார்க்கணும் ஆசையாக தான் சொல்லி வைக்கிற கூட்டிகிட்டு வரேன், ஆனால் எனக்கு முன்னாடி சொல்லிட்டு வைக்கவா சொல்கிறாங்க. நானும் உனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கலாம், தப்பு தான் வைக்கவா சொல்கிறாங்க. ஓகே டே ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு சேஃபாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், 2 பேரும் பக்கத்தில் பார்த்துக்க அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட அவங்க 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டோரியை ஹாப்பி எண்ட் பண்ணாட. அவங்க பிடிச்சிட்டு நம்பர். ஓகேவா, ஐ டேக் கேர் எவ்ரிவன்.